Hi guys, welcome back to Naresh Vlog YouTube channel. நான் உங்க நரேஷ், இது உங்க நரேஷ் Vlog YouTube channel. இன்னையோட வீடியோல நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் மேட் ஈஸிங்கிற சீரீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸோட பாஸ்ட் எபிசோட்ஸ் நீங்க பார்க்கலன்னா பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் செக் அவுட் பண்ணுங்க. அதுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Guys, welcome back to episode 4 of Option Trading Made Easy. இந்த எபிசோட்ல நம்ம காமானா என்னன்னு பார்ப்போம், டீட்டானா என்னன்னு பார்ப்போம், ஐவினா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு இப்போ இந்த சேனல் புதுசாக வரீங்கன்னா ஆல்ரெடி இந்த சீரீஸில் 3 வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அந்த 3வது வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த 4th வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் டெல்டானா என்னன்னு பார்த்தோம். இந்த வாட்டி காமா, டீட்டா, ஐவிங்கிற 3 இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் கிரீக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிரீக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமானா என்னென்னா ஒரு டெல்டா எவ்வளவு மூமெண்ட்டில் சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் காமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்டானா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், போய் பாருங்கள். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியுது, பேசிக்லி எக்ஸ்பிரேஷன் டேட்டுக்கு க்ளோஸராக வர 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 இந்த காமாங்கிறது ஹையாக இன்க்ரீஸ் ஆகுது. காமா ஹையாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வர ப்ராஃபிட்ஸும் மார்க்கெட்டில் நடக்கிற மூவ்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஹையர் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதுலேருந்து இன்னொரு அப்சர்வேஷன் நம்மளால் கொடுக்க முடியும். என்னென்னா, எப்போ எக்ஸ்பைரேஷன் டேட்டு க்ளோஸராக காமா வருதோ அப்போ உங்களால் ஹையர் மூமெண்ட்ஸை பார்க்க முடியும். எப்போ உங்களுக்கும் எக்ஸ்பிரேஷன் டேட்டுக்கும் கேப் நிறையா இருக்கோ அப்போ உங்களால் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியும். ஸோ இதை ஒரு பைக் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த டெல்டா, காமா இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்குங்கிறத நான் உங்களுக்கு ரியல் லைஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு 5 டிஃப்ரெண்ட் பைக்ஸ் எடுத்துப்போம். இந்த பைக்ஸ் எல்லாம் ஒரு டெல்டாவாட்ட நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த பைக்ஸோட ஸ்பீடையும் பவரையும் டிட்டர்மின் பண்ணுறது அதோட இன்ஜின். அந்த இன்ஜின் தான் அந்த காமாவாட்ட. ஸோ 100cc பைக்லேருந்து 1000cc பைக் வரைக்கும் எடுத்துப்போம். எல்லாமே ஒரு 1 மினிட்டுக்கு ரன் பண்ணுறோம். அப்போ எந்த பைக் ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 1000cc பைக் தான். 100cc பைக் தான் இருக்கிறதுலே கம்மியாக போயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட ரியல் லைஃப் ட்ரேடிங்கோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு 4 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரிஸில் இருக்கிற ஆப்ஷன் ப்ரீமியம்ஸை நான் வாங்கியிருக்கிறேன். ஒரு அண்டர்லேயிங் அசெட்டில் 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா இதில் எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 35 நாள் உங்களுக்கும் எக்ஸ்பைரிக்கும் இன்னும் டேட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா வெறும் 15.74% தான் உங்கள் ப்ராஃபிட். இதுவே இன்னும் 21 டேஸ் இருக்கிற ஆப்ஷன் ப்ரீமியமை வாங்கினீங்கன்னா 28.53% தான் உங்களோட ப்ராஃபிட். இதுவே இன்னும் 14 டேஸ் இருக்கிற எக்ஸ்பைரி இருக்கிற ஆப்ஷன் ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா 34.85% ப்ராஃபிட். இதுவே இன்னும் 7 டேஸ் தான் எக்ஸ்பைரிக்கு இருக்குங்கிற ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா 53.45% உங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ இந்த அப்சர்வேஷன்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, மோர் அண்ட் மோர் எக்ஸ்பைரி டேட்டு க்ளோஸராக உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கிறப்ப உங்களால் ஹையர் ப்ராஃபிட்ஸ் அட்டைன் பண்ண முடியும். உங்களோட ப்ராஃபிட்ஸ் நீங்களால் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்டானு பார்ப்போம். டீட்டாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் கிரீக். இது என்னன்னா ஒரு கான்ஸ்டன்டான அண்டர்லேயிங் அசெட் இருக்குன்னு வச்சுப்போம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு காலையில ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறி சாயங்காலம் 100 பாயிண்ட்ஸ் இறங்கிருச்சுன்னா 0 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, உங்க ஆப்ஷன் ப்ரீமியம் காலையில நீங்க ஒரு கால் வாங்கியிருந்தீங்கன்னா ஏறி இருக்கும், சாயங்காலம் இறங்கி இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய லாஸ் இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா உங்களோட அண்டர்லைங் அசெட் கான்ஸ்டன்டா இருந்தாலும் டே பை டே உங்களோட வேல்யூ டிகே ஆகும். அந்த டிகேக்கு தான் டீட்டா. ஸோ இதை ஒரு 3ஓட கம்பேர் பண்ணுவோம்.
ஒரு மூன் 20 days டிகேயிங் டைம் இருக்கிறப்ப ரொம்ப கம்மியாக தான் டிகே இருக்கும். இதுவே 12 days 8 days தான் எக்ஸ்பைரிக்கு இருக்குன்னா ஹாஃப் ஆஃப் த வேல்யூ டிகே ஆயிருக்கும். எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே டிகே ஆயிருக்கும். இதை வந்து ரியல் லைஃப் சினாரியோட பார்ப்போம். 40,000 காலுங்கிற ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு 3 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்கிற ஆப்ஷன் ப்ரீமியம்ஸை வாங்கியிருக்கிறோம். 2nd March, 30th March, 27th April. ஸோ இதோட டிகேஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா 2nd March க்ளோசஸ்ட் எக்ஸ்பைரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9.12% டிகே டெய்லி ஆகுது. அதாவது உங்களோட ப்ரீமியம் வேல்யூல இருந்து 9.12% டெய்லி குறைஞ்சிக்கிட்டே வருது. தோ உங்களோட அண்டர்லைங் அசெட் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா. இதுவே லோயஸ்ட் எக்ஸ்பைரி இருக்கிற 30 மார்ச் எக்ஸ்பைரியை பாருங்க. அங்க என்ன நடக்குது? வெறும் 7.40% தான் டிகே நடக்குது. அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு 100 ரூபா உங்களோட ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வாங்கி வச்சுட்டு போறீங்கன்னா அடுத்த நாள் வாங்கி பார்த்தீங்கன்னா அது வந்து 93 ருபீஸா இருக்கும். ஏன்னா டிகே 7.40% ஆயிருக்குது. ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்பைரி டேட் தள்ளி போக 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 நம்மளோட டிகேயிங் வேல்யூ குறையும். ஸோ அதனால நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐவியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை புரிஞ்சுக்கணும். இன்டென்சிக் வேல்யூ, எக்ஸ்டென்சிக் வேல்யூ. இன்டென்சிக் வேல்யூங்கிறது ஒரு ஈஸியா கரையக்கூடிய வேல்யூ கிடையாது. ஆனா எக்ஸ்டென்சிக் வேல்யூங்கிறது ஈஸியா டிசால்வ் ஆகக்கூடிய வேல்யூ. இந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ உருவாக 2 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் தேவை. ஒன்று டைம், இன்னொன்று ஐவி. ஸோ இதை வந்து நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மணினஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் இல்லை மணினஸ் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் 2nd எபிசோட்ல இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறப்ப நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எல்லா ஆப்ஷன் செயின்லையும் சில ஆப்ஷன்ஸ் மட்டும் ப்ரௌன் கலரில் ஷேட் ஆகிருக்கும். இதெல்லாம் தான் ஐடிஎம்னு சொல்லுவோம். ஏன் அதோட ப்ரைஸஸ் ரொம்ப ஹையா இருக்குங்கிறத இந்த ஸ்லைடை பார்த்து உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா ஏடிஎம்ங்கிறதும் ஓடிஎம்ங்கிறதும் ரொம்ப கம்மியான ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கிறது. ஏன்னா அதுல வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டென்சிக் வேல்யூ டிகே ஆகிற வேல்யூ இருக்கு. ஆனா ஐடிஎம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அதுல இன்டென்சிக் வேல்யூ சாலிடா எப்பவுமே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஐவி வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸை அஃபெக்ட் பண்ணுன்னு பார்ப்போம். எப்ப ஐவி ஹையா இருக்கோ அப்ப ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கம்மியா இருக்கும். எப்ப ஹை ஐவி இருக்கோ அப்ப ஆப்ஷன் ப்ரீமியம் ஹையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐவி எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐவிங்கிறது வந்து ஒரு ப்ரீ ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்ஸ் ஹையா போச்சு. அப்ப இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈவெண்ட்டுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டோ, ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கோ, இல்லை ஒரு குவார்டரோட ரிப்போர்ட்டோ, இல்லை ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டோ அந்த கம்பெனிக்கு இந்த வருஷம் விட போறாங்கிறப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு ப்ரீ ஈவெண்ட். போஸ்ட் ஈவெண்ட்டுங்கிறது அந்த ஈவெண்ட்ல முடிஞ்சப்புறம் எலெக்ஷன் அப்ப பிரைசஸ் ஏறி இருக்கும். அது கூட சேர்ந்து ஐவி ஏறி இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அது போஸ்ட் ஈவெண்ட்டா மாறிடும். அப்ப ஐவி இறங்கும், ஆப்ஷன் ப்ரீமியம்ஸும் குறையும். ஸோ எப்ப ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அப்ப ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது கூட சேர்ந்து ஐவியும் இன்க்ரீஸ் ஆகும். எப்ப போஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்ப டிக்ரீஸ் ஆகும் ஐவி, அது கூட சேர்ந்து ஆப்ஷன் ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க நரேஷ், இது உங்க நரேஷ் வ்ளாக் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.